கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். என்னாகமம் 24வது அதிகாரத்தை பற்றி நாம் தியானித்து வருகிறோம். இன்றும் அதே 24வது அதிகாரம் 17வது வசனத்தை பற்றி நான் சில வார்த்தைகளை உங்களுக்கு எடுத்துரைக்க விரும்புகிறேன். அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லைகளை நிர்மூலமாக்கும். ஆமென். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். யார் அந்த நட்சத்திரம்? அந்த நட்சத்திரம் சந்தேகத்திற்கு இடமின்றி அது நம்முடைய இரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் மத்தேயு 2:2. ஆம், இந்த பீலேயாம் என்னாகமத்தில் இருந்து மத்தேயுவை பார்த்து விட்டான். இதுதான் கண் திறக்கப்பட்டவனுடைய கழுகு பார்வை. ஆம், கழுகுகள் தூர பார்வை உடையது. தீர்க்கதரிசிகள் கழுகு பார்வையை உடையவர்கள். பீலேயாம் பார்த்தது சமீபமான ஒரு பார்வை அல்ல, அது தூர பார்வை, கழுகு பார்வை. அவர் புறஜாதிகளையும் வழிநடத்திய நட்சத்திரம். முதலில் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கண்டறிந்தது யூதர்கள் அல்ல, புறஜாதிகள் தான். அவர் பிறப்பின் சம்பவம் முதலாவது புறஜாதி ஞானிகளுக்கு தான் வெளிப்படுத்தப்பட்டது. அவர் இறப்பின் சம்பவம் முதலாவது ரோமன் நூற்றுக்கு அதிபதியான புறஜாதிக்கே முதலில் வெளிப்படுத்தப்பட்டது. ஆமென். அந்த செங்கோல் என்னும் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் நாமமே. லூக்கா 10:19 பார்க்கிறோம், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சாத்தானுடைய சகல அதிகாரத்தையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று. அந்த நாமம், அந்த அதிகாரம் இஸ்ரவேலிலே எழும்பி உலகமெங்கும் உள்ள இருளின் அதிகாரத்தை நிர்மூலமாக்கி வருகிறது. அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். பீலேயாம் தீர்க்க தரிசனம் செயல்பாட்டில் இருக்கிறது. ஆமென். செங்கோல் என்னும் அதிகாரம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.